ஹலோ மக்கள் டாக்கீஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, விறுவிறுப்பான, சுவாரஸ்யமான சினிமா தகவல்களோட வந்திருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இந்த 2 படமும் வந்து வருகிற 2026 பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில தகவல்கள நம்ம பார்ப்போம். அதாவது பராசக்தி அந்த படத்தோடைய ஷூட்டிங் ரொம்ப நாளா ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில இப்ப லாஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை வந்து ஷூட்ட வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவியும், சிவகார்த்திகேயனும் நடிக்கக்கூடிய அந்த போர்ஷன் வந்து இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த படத்தில உங்களுக்கே ஏற்கனவே தெரியும். அதர்வா, ஜெயம் ரவி, சிவகார்த்திகேயன். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் பராசக்தி படத்தில நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 பேத்தோட கோம்போ வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறத ஒரு ஆடியன்ஸ் மத்தியில பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எதிர்பார்ப்பு இருக்கு. பராசக்திங்கிற படத்தோட டைட்டில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இது தெரியும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் நடித்த முதல் படம் பராசக்தி. ஸோ இந்த படத்தோடைய வசனகர்த்தா, திரைக்கதை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனங்களோட இந்த படம் வந்து ரொம்பவே எல்லார் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் கலைஞரோட பேருங்கிறது மக்கள் மத்தியிலேயே எல்லாருக்கும் பெரிய அளவில் ரீச் ஆனுச்சுன்னு சொல்லலாம். அந்த வகையான ஒரு படத்தோட டைட்டில் பராசக்தி. அந்த படத்தை தான் வந்து இப்போது சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா நடிக்கக்கூடிய இந்த படத்துக்கு வந்து டைட்டிலாக வச்சுருக்காங்க. இப்போது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய ரெட் ஜெயண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா, விரைவாக வந்து ஷூட்டை முடிச்சு சீக்கிரம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி 2026 ஜனவரி பொங்கலுக்கு இந்த படத்தை கன்ஃபார்ம்டாக ரிலீஸ் பண்ணியே ஆகணும். அதாவது ஜனநாயகன் படத்தோடைய ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து இப்போ கொண்டு வரதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஏற்கனவே தெரியும் நமக்கு ஜனநாயகன் தளபதி விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் நடிக்க போகிற கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் டைட்டில் வச்சு ஹச் வினோத் அவங்க வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஹச் வினோத்தோட கண்டென்ட் வந்து ஏற்கனவே தெரியும் நமக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச, மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பாகவும் ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதைக்களங்களை கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அது இல்லாமல் விஜய் சார் வந்து ஏற்கனவே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஆடியன்ஸ் பலத்தோடு இருக்கிற ஒரு நடிகர். இவங்க 2 பேரும் சேர்ந்து கோம்போவாக கடைசி படம் விஜய் இதுங்கும்போது இப்போ வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகேங்கிற ஒரு தீ வந்து பயங்கரமாக தமிழகத்தில் வந்து பரவிட்டு இருக்குது. ஸோ அந்த தீ இன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப பரவ போகுது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2026 பொங்கல் அப்போ. ஏன்னா பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன் ஆல்மோஸ்ட் வந்து எண்ட் வந்து இந்த படத்தை சீக்கிரம் கொண்டு வரணுங்கிற முனைப்பில் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் தகவல் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜனநாயகன் வந்து ஜனவரி 9ஆம் தேதியே வருது. அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு பராசக்தி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா படக்குழு வந்து முடிவு பண்ணியிருக்காங்கிற மாதிரி தகவல்கள் கிடைக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜனநாயகனுக்கு வர வேண்டிய வசூல் வந்து முன்னாடியே வந்துடும். ஜனவரி 9 ரிலீஸ் ஆகிறதுனால அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து பராசக்தி ரிலீஸ் ஆக போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜனநாயகனுக்கு உண்டான வசூல் வந்து நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் தான் பராசக்தி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது கலைஞர் அந்த படத்தோட டைட்டில், அது இல்லாமல் வந்து விஜய்க்கு எதிராக இப்போ டிஎம்கே நிற்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது கன்ஃபார்ம்டாக ஜனவரி 2026 பொங்கல் அப்போ வந்து வேறு லெவலில் இந்த 2 படத்துக்குண்டான போட்டி வந்து பயங்கரமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பொங்கல் லீவு வேறு. ஸோ சொல்லவே தேவையில்லை. அதுவும் இல்லாமல் 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மோதலுங்கும் போது மக்கள் மத்தியில் என்ன கண்டென்ட்டாக இருக்கும், என்ன கதைக்களமாக இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இப்போவே கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜனநாயகன் பார்த்திங்கன்னா, அந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் வந்து இங்கே தமிழகத்தில் நிறைய ஆடிட்டோரியத்தில் வந்து ட்ரை பண்ணி பர்மிஷன் கிடைக்காத மாதிரியும், அதோட ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் வந்து வைக்க போகிறதாக அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. இது வந்து அரசியல் போட்டியா இல்லை சினிமா போட்டியாங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தகவலும் இப்போது லீக் ஆகிருக்கு. இது வந்து சோசியல் மீடியாவில் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஏற்கனவே தெரியும், கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து தன்னோட துப்பாக்கியை சிவகார்த்திகேயன்கிட்ட கொடுக்குற மாதிரி ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணி சம்மந்தம் இல்லாமல் வச்சு, எனக்கு அப்புறம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு வழி விட்டுட்டு நான் அரசியலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து உருவானுச்சு. ஸோ அதுக்கப்புறம் யார் துப்பாக்கி கையில் கொடுத்தாங்களோ அவரோட படத்துக்குடைய தன்னோட படத்தை வந்து போட்டியாக ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது இது எப்படி மக்களை முட்டாளாகக்கூடிய விஷயமா இல்லை என்னங்கிறது தெரியாது. ஸோ அதை ஆடியன்ஸும் வந்து நிறைய பேர் இப்போ அதை தான் வந்து நிறைய சோசியல் மீடியாவில் வாக்குவாதமாக மாறியிருக்கு. ஸோ இப்போ சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸும் தளபதி ஃபேன்ஸும் பயங்கரமாக காரசாரமாக சோசியல் மீடியாவில் பரபரப்பாக மோதல் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டிவிகே வெர்சஸ் டிஎம்கேவா, இல்லை விஜய் வெர்சஸ் சிவகார்த்திகேயனா, இல்லை ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தியா? ஸோ இது எந்த ரீதியான ஒரு போட்டியாக நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.